மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இங்கிலீஷ். For the kingdom of heaven For the kingdom of heaven is as a man traveling into a far country who called his own servants and delivered to them his goods. Amen. And delivered to them his goods. Better translation, goods. Okay. Tamil இன்னொரு முறை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இங்கிலீஷமா? For the kingdom of heaven is as a man traveling into a far country. A man is traveling to a far country who called his own servants and delivered to them his goods. வேற என்ன டிரான்ஸ்லேஷன்? கூட்ஸ்க்கு பதில் வேற என்ன பாருங்க? ப்ராப்பர்ட்டி. நல்லா இருக்கு. ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது? Yes, property. For it will be like a man going on a journey who called his servants and entrusted to them his property. Amen. தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லுது. கூட்ஸ், அவன் பொருள் எல்லாம் கொடுத்தான். அங்க ஆஸ்தி, தமிழ்ல ஆஸ்தியை கொடுத்தான் இருக்குது. இருக்காம தன் ஆஸ்தி படி தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஓகே, மீண்டும் கிங்டம் டீச்சிங். இங்க பாருங்க, ஒரு மனிதன் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷன், இவன் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜா கேட்டங்களா? இது லூக்கா சுவிசேஷத்தில் ராஜானே சொல்லப்பட்டிருக்குது. அவன் போகும்போது தங்கிட்ட இருக்க எல்லா பொருளும், ஏன்னா அவன் எதுக்கு போறானாக்கா, பைபிளில் சொல்லுது ஒரு கிங்டமை வாங்கி கொண்டு வர அவன் போனானா. ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வர அவன் போனான் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு டவுட் ஆச்சுனாக்கா 19th சாப்டர் ஆஃப் காஸ்பல் ஆஃப் லூக், 19th சாப்டர் 19ஆம் அதிகாரம் verse 11 12 போடுறீங்களா? 12 போடுங்க. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவன் பார், பிரபு இருக்கா? எஸ். என்னங்க? பிரபுவாகிய ஒருவன். பிரபு போகும்போது பிரபு, வரும்போது ராஜாவை வரான். ஆமென். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இங்கிலீஷ். He said, therefore, okay, a certain nobleman or a prince went into a far country to receive for himself a kingdom. Yes. Why did he go to a far country? Bible says he wants to receive a kingdom. That's why he went to a far country. Amen. To receive for himself a kingdom and to return. திரும்பி வரணும்னு தான் போனானா. அப்ப போகும்போது என்ன பண்றான்? புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து, ஓகே, அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். 10 பேருக்கு 10 ராத்தல். 10 பேருக்கு 10 ராத்தல். அப்ப ஒருத்தருக்கு எப்படி வந்துக்கும்? each one would have received what? one ராத்தல். ரைட்டுங்களா? இங்கிலீஷ்ல பாருங்க. And he called his 10 servants and delivered them 10 pounds and said to them do business till I come. Occupy till I come. Do business, occupy till I come. எல்லாம் அந்த highlight that word occupy till I come. எல்லாம் இங்கிலீஷ்ல படிமா? Occupy till I come. Do business or occupy till I come. நான் வர்ற வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நான் வர வரைக்கும் என்ன பண்ணும்? ஓகே, இப்படி எடுத்து பேக் டு பெவிலியன். எதுக்கு போயிடலாம்? மேத்யூ. அப்போ ஒரு ராஜாங்க, இவன் யாருங்க? ஒரு ராஜா. எங்க போறான்? தூர தேசத்துக்கு போறான்.
ஒரு ராஜா தூரதேசத்துக்கு போகிறான். போகும்போது நிறைய அவங்ககிட்ட பணம் இருக்குது. மத்திய சுவிசேஷம் பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான இது இருக்குது. நான் 2 இது வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். மத்திய சுவிசேஷம் பிரகாரமாக அவன் தான் ஆஸ்தி ஃபுல்லாக இருக்கிற அவன் ஆஸ்திகளை அவன் பகிர்ந்து கொடுத்தானா. எத்தனை பேருக்கு கொடுத்தானா? 3 பேருக்கு கொடுத்தான். அங்கே இது வந்து இன்னொரு விஷயம் கேட்டாங்களா. 10 மீனா அப்படின்றது மீனாவை வந்து 10 பேருக்கு கொடுத்துட்டு போனான். ஆமேன். இங்கே வந்து ஈக்குவல் ஷேர், 10 பேருக்கு 10 மீனா. 10 பேருக்கு 10 மீனானாக்கா ஒரு பவுண்டு என்ன கோல்டு என்ன வரும், ஒருத்தருக்கு 10 பேருக்கு 10 பவுண்டு கொடுத்துட்டு போனான். எல்லாம் ஒன்று எடுத்துங்க, வியாபாரம் பண்ணுங்க. அதுவும் நான் வர வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஆமேன். ஆக்குபை டில் ஐ கம். அசதியாக தூங்கி நிற்காதீங்க, அசதியாக எங்கெங்க சும்மா தாயமான நிற்காதீங்க. நான் வர வரைக்கும் இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. சும்மா மீனா நேரத்தை கழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எல்லா பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் கொடுத்துட்டு போனார். இது வந்து லூக்கா சுவிசேஷம். எல்லாருக்கும் சரி சமமாய் கொடுக்கப்பட்டது. கரெக்டுங்களா? 10 பேருக்கும் 10 ராத்தல். அப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்து. ஆனால் அந்த மத்தையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கேட்டுங்களா? அது போகும்போது அவர் வேறவும் கொடுக்குறாரு. கமான் எங்க 25th chapter verse 14 ஆச்சுன்னா பாருங்க. அன்றைய பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை எல்லா சொத்துக்களை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது போல் இருக்கிறது. say I am preaching about the kingdom of God. that's why bible பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் நம்ம பார்த்தோம் என்ன, அவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படி தான் போனானா. ஆமென். எஸ். ஆமென். that particular certain man went out, the nobleman went out to a far country in order to receive a kingdom for himself. He was about to return very not soon, sometime after. கொஞ்ச நேரம் கழித்து அவன் வர போகிறான். அது வரும்போது ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வர போறானா. எதை பெற்றுக்கொண்டு வர போறான்? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரான். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிசினஸ் பீப்புளா மாத்திட்டான். என் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஊழியக்காரர் அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் இருக்குது. இங்கிலீஷ். For the kingdom of heaven is as a man traveling into a far country. Is compared to a kingdom of God here compared to a man who was traveling to a far country, who called his own servants, okay, and delivered to them his goods. Instead of saying goods you say property. And delivered to them his property. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை போட்டோம், ப்ராப்பர்ட்டி தான் அப்படி படிக்கலாம். He delivered them to all his property. Amen. In what manner he gives. 15ஆம் வசனம் பாருங்க, எப்படி கொடுத்தான் பாருங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஓகே. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து. ஒருவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறான்? 5 தாலந்து. 5 தாலந்து. 5 talents ஒருத்தன் கொடுத்தானா. 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும். 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். கவனிச்சங்க, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தாலந்து? 5 தாலந்து. இன்னொருத்தருக்கு 2 தாலந்து. இன்னொருத்தருக்கு 1 தாலந்து. 5 2 1 தாலந்துகளை கொடுத்து விட்டு உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கிலீஷ். And to one he gave 5 talents. And to one he gave 5 talents. To another 2. To another 2 talents. And to another 1. And to another 1 talent. To every man according to his several ability. So he has distributed to every man according to his several ability. And immediately took his journey. And straight away or immediately he took his journey. So according to their ability he had distributed his goods, its possessions or his what property. ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 3 தாலந்து, ஒருவனுக்கு சாரி 3 இல்லைல்ல 5 2 1 அப்படி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். ஆமென். நீ கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி நான் நினச்சேன். அப்படி சொல்லலாம் நினச்சேன், ஆனால் நானே தப்பு பண்ணிட்டேன். ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. கவனிங்க, என்ன டேலண்ட்னா ஒரு தாலந்துக்கு 34 kg. ஒரு தாலந்துனா எவ்வளோங்க? 1 talent is equal to 34 kg. நம்ம இது என்னது அது பேர் என்ன, செல்ஃபோன் எல்லாம் இங்கே ஆப்ரேட் பண்ண சொல்ல மாட்டேன், ஆனால் இப்போ ஒரு முறை ஆப்ரேட் பண்ணுறதா பண்ணுங்க. ஒரு தாலந்துனா 34 kg கோல்டு. அவன் பெரிய பணக்காரன், கோல்டு கொடுக்குறான். 5 தாலந்துனா
34 must be multiplied by 5. என்னங்க 170 வந்து அது 170 kg. 1000 மல்டிப்ளை கிராமில் பண்ணுங்க. 170 into 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 lakh into 5,000 rupees ஒரு கிராம் 5,000 rupees 75 கோடி வரும். 85 நாட் 75 85 எவ்வளோங்க? ஒருத்தனுக்கு போகும்போது 85 கோடி கொடுத்தானா வியாபாரம் பண்ணு. எவ்வளோங்க? 85 கோடி. இப்போ 2 தாளாந்து வாங்குறாரு இல்லையா, அவருக்கு வரலாம். 2 தாளாந்து வந்து நான் நினைக்கிறேன் 35 கோடி இருக்கும் அவருக்கு. கவனிச்சுங்க. 34 into 2 68 68 into 1000 1000 கிராமில் மல்டிபிள் பண்ணு. 68,000 into 500 5,000 34 crores. இன்னொருத்தருக்கு எவ்வளோ வியாபாரத்துக்கு? 34 கோடி. கமான் 85 கோடி 34 கோடி. ஒருத்தனுக்கு அதில் பாதி 34ல் பாதி வந்து 2ல் 1 பாதி தானே 17 கவனிங்க. நம்ம பாஷை சொன்னாங்க 17 கோடி 34 கோடி 85 கோடி. அவன் பெரிய பணக்காரன் ராஜா. இது பிஸ்னஸ் பண்ணுங்கண்ணா. இன்னொரு குரூப் கூப்பிட்டான் லூக்கா பிரகாரம். ஒருத்தருக்கு சேம் தான் கொடுத்தான். இங்கே டிஃப்ரெண்ட் எதுக்கு? அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி. அவன் திறமையை பார்த்து கொடுத்தானா. ஆமென். திறமையை பார்த்து நீ இப்படி இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு 1 தாளாந்து, ஒருத்தனுக்கு 2 தாளாந்து, ஒருத்தனுக்கு 5 தாளாந்து திறமையை பார்த்து கொடுத்தானா. ஆனால் லூக்கால சொல்றது எல்லாருக்கும் சரி சமமாக 10 பேருக்கும் 10 மினா கொடுத்தாரு. ஏடுங்களா ஏங்க கவனிச்சுங்க. பரலோக ராஜ்யம் எப்படி தாங்க? எல்லாருக்கும் பொதுவான ரட்சிப்பு, எல்லாருக்கும் பொதுவான ரட்சிப்பு, எல்லாருக்கும் பொதுவான பரிசுத்த ஆவியானவர், எல்லாருக்கும் கிருபை சேம், எல்லாருக்கும் இரக்கம் தயவு, அவருடைய அன்பு காமன், எல்லாருக்கும் அன்பு. ஆமென். இது மாதிரி இருந்தா கூட வரங்க அப்படின்னு வரும்போது பைபிள் சொல்லுது ஒருவனுக்கு ஒரு விதமா இன்னொருத்தனுக்கு இன்னொரு விதமா தான் வரம் இருக்குதான். வரங்கள் பரிசுத்தாவின் வரங்கள். ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம். ஃபார் someone what he gives what the spirit, amen, the spirit of wisdom, the spirit of the word of wisdom. Through the Holy Spirit one receives the word of wisdom. அறிவை ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிதல், இதெல்லாம் வரங்க. விசுவாசம் அது ஒரு வரம். அந்நிய பாஷை பேசுதல், அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுதல், அற்புதங்களை செய்கிற சக்தி. ஆமென். சுகமாக்கு வரங்கள். இது மாதிரி 9 வரம் இருக்குது ஆவியானவர். ஒருவனுக்கு டிஃப்ரெண்டாக கொடுக்குறார். ஆமென். 9 நீங்கள் பெற்றுக்கொள்ள கூட முடியும், இல்லை 4 பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன தெரியல, அவன் திறமைக்கு தக்கதாய் கர்த்தர் தருகிறார். இந்த இடத்துல நாங்கள் யாரும் திறமை இல்லாமல் பிறந்துட்டோம்னு யாரும் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் திறமை இருக்குது. எனக்கு ஒரு கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கா டீச் பண்ணுறது. இந்த டீச்சர் மாத்திரம் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கூட டீச் அப்போ பண்ணிருந்தேன், இப்போ பண்ணிருக்கிறேன். ரைட்டுங்களா? ஆமேன் ஆமேன். அது ஒரு இது. ஆனால் கொளுத்து வேலை என்ன செய்ய சொன்னேன், என்னால் ஒன்றுமே முடியாது. யாரோ ஒருத்தருக்கு அந்த திறமை கொடுத்துருப்பார். என்னால் ஒன்றும் அதெல்லாம் தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு திறமை, இன்னொருத்தருக்கு கொளுத்து வேலை, என்ன கொத்தனார் வேலை. ஆமேன். கலக்கு சொன்னாங்க, என்ன கலக்கு நல்லா நான். ஒருத்தருக்கு குழம்பு நல்லா செய்யறதுக்கு ஒரு திறமை இருக்கும், சப்பாத்தி நல்லா சுடுறதுக்கு இருக்கும். ஆமேன். ஒருத்தருக்கு ஒரு திறமையை கொடுத்துப்பார். கொஞ்சம் பேர் அழகாக சிரிப்பாங்க, அந்த சிரிப்பே போதும் ரொம்ப இது ஏட்டுங்களா. அந்த சிரிப்புக்கு அது ஒன்றும் சுடுமூஞ்சிங்க, அது என்ன திறமையோ தெரில, சாத்தான் கொடுத்த திறமை அது. மூஞ்சா அதப்பா. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, சோளம் இல்லைங்களா, சோளம் முகத்தில் போட்டால் பொறிஞ்சிடா, அப்படியே சூடாக இருப்பாங்க. முகம் வந்து தவா மாதிரி போத்துறது சூடாக. ஆமேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன். ஸோ சிரிக்கிறவங்க அது ஒரு திறமை. சிலருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு மற்றவங்களை வந்தால் உபசரிக்கிறது, அதெல்லாம் ஒரு திறமை, எல்லாருக்கும் கிடைக்காது. அவர் ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவருக்கு வந்து அந்த திறமையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நாங்கள் எடுத்த போனால் முடியாது. நான் காலை எடுப்பேன், கையை எடுத்துப்பேன் தனித்தனியாக. அது ஒருத்தருக்கு ஒரு திறமையா. ஆமேன். ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் வேலை நல்லா செய்வாங்க,
எல்லாருக்கும் கர்த்தர் திறமையோடு தான் படைச்சிருக்கார். ஒருத்தருக்கு டீச் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு டெய்லர் வேலை செய்வாங்க. அவங்கள மாதிரி டெய்லர் வேலை மற்றவங்களால செய்ய முடியாது. ஆமென். ஒருத்தர் பெருக்குவாங்க பாரு, அவ்வளோ அழகாக பெருக்குவாங்க, அது மாதிரி யாரும் பெருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் திறமை. ஆமென் ஆமென். கொஞ்சம் பேர் தபாய்ப்பாங்க பாரு, அது திறமையா? சரிங்க. So yet entrusted is all his possessions, all his property to different people according to their ability. Amen. The king had entrusted all his property to the different people according to their ability. அவங்க திறமைக்கு தக்கதாய் தன்னுடைய சொத்துக்கள் ஆஸ்தி எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் தூர தேசத்துக்கு போறார். இந்த தூர தேசத்துக்கு போகிற அந்த ராஜா யாரு? ராஜா தூர தேசத்துக்கு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போறார். யாருங்க? என்னங்க, தூர தேசத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்காருங்க. ராஜா அவரு திரும்ப நான் வரேன், நான் சீக்கிரம் வரேன்றார். சீக்கிரம் வர போகிறார். அல்லேலூயா. சீக்கிரம் வரேன்றார். நான் திரும்பி வரேன், சீக்கிரம் வரேன். ஆமென். சீக்கிரம் வரேன்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு என்னமா இல்லை, அவனுடைய திறமைக்கு தக்கதாய் வந்துட்டு ஒரு வேலை சொல்லிட்டு போற அந்த ராஜா, ஆக்குபை டில் ஐ கம். ஏன்னா ஆக்குபை டில் ஐ கம், பிஸியாரு, பி பிஸி வித் வாட் ஐ என்ட்ரஸ்டட் யூ. ஆமென். டில் ஐ கம், நான் வர வரைக்கும் நீ பிஸியா தாங்கணும். எவனா ஒருத்தர் பிஸியா வேலை செய்யணுவானே அவன் பாவம் செய்வானா பாருங்க. ஒரு வேலையும் அவன் வெட்டியும் இல்லைன்னு வையா, எல்லா பாவமும் வந்துடும். பிஸியா இருக்கட்டும் பாரு, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை ஒன்றும் இருக்காது. ஆனால் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆமென். அவர் சொன்னார், நான் உனக்கு இவ்வளோ தாளந்து கொடுத்துக்கிறேன், அதெல்லாம் என்னது, நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னே சொல்லிட்டு போறார். என்ன பண்ணுமா? பிசினஸ் பண்ணு, நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் போயிட்டார். இந்த மனுஷன் ஓகே என்ன பிசினஸ் ஆகுது, நீங்க அந்த எபிலிட்டி இது பண்ணலங்க இருப்பா. ஒரு வசனம் ஒன்று போடலாம். கமான். 12th chapter of 1 Corinthians, 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனம். 1 கொரிந்தியர் 12:11 வரங்களை பற்றி சொல்லப்படுது. இவைகளை எல்லாம், இந்த வரங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் ஞானத்தை உரைக்க வசனம், அறிவை உரைக்க வசனம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை பேசுறது, அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுறது, பேய்களை துரத்துறது, ஆவிகளை பகுத்தறிது, இது மாதிரி எல்லாம் எல்லாம் வரங்களும் என்னவா? இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து. யார் தான் கொடுக்கிறது? அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனுக்கு அவர் சித்தத்தை அவர் இஷ்டத்தின் பிரகாரமா கொடுக்கிறார். ஆமென். அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இங்கிலீஷ். But one and the same Spirit. But all these works one and the same. Alla padichtiya? But one and the same Spirit. But one and the same Spirit works all these things. Works all these things. Distributing to each. But dividing or distributing to each. One individually. One individually. As he wills. Our சித்தத்தின்படி. According to his will, he distributes the gifts of the Holy Spirit to everyone. According to his will. அவர் சித்தத்தின்படி, அவர் உடைய நினைப்பின்படி அவர் கொடுக்கிறார். ஆமென். 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 ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1, அது மாதிரி அவர் சித்தம். அவர் சித்தத்தை நீ யாருன்னு கேட்க முடியாது. போன வாரம் நான் சொன்னேன், ஏன் இஷ்டம் அப்படின்றார் கர்த்தர். ஏன் இஷ்டம்? நான் ராஜா. ராஜாவுடைய வார்த்தையை எதிர்த்து நீ பேசக்கூடாது. ஆமென். ராஜா பேசுறது தான் சட்டம். ஆமென். கேட்டங்களா? சபை என்பது நான் போன வாரம் பேசுறேன், என்னது? இட்ஸ் நாட் ரிப்பப்ளிக், இட்ஸ் நாட் டெமோக்ரஸி. மக்கள் ஆட்சி அல்ல, மக்கள் ஓட்டு போட்டு தெரிந்து கொடுக்கிறது இல்லை. ரைட்டுங்களா? நம்ம ஊர் ராஜாவெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், அப்படிதாங்க? நம்ம ஊர்ல வந்து நம்ம ஓட்டு போட்டு நம்ம ராஜாவை தெரிந்து கொள்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ராஜா தமக்கு யார் வேணும்னு அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி இருக்குது பாரு. இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? நம்ம ஆட்சி வந்து மக்கள் ஆட்சி, மக்களா ஆட்சி செய்து நம்ம ஓட்டு போட்டு நம்ம ராஜா யார் வேணும் அப்படின்னு நம்ம தெரிந்தெடுக்கிறோம். ஆனா அந்த ராஜ்யத்துல அவர் யார் சிட்டிசன் அவர் தெரிஞ்சுக்கிறார். என்ன கிருபை உனக்கு எனக்கு கிருபை. அந்த ராஜாவுடைய பார்வை உன் மேல என் மேல பட்டது, நம்மை அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். இட் இஸ் நாட் டெமோக்ரஸி. இன்னொரு சபை டெமோக்ரஸி கிடையாது.
அதனால தான் டெமோக்ரஸி பண்ணுதான் குழப்பத்தில் இருக்குது ஒரு சபையும். திஸ் இஸ் தியோக்ரஸி. தியோனா கடவுள், கடவுளுடைய ஆட்சி. ஆமென். அவர் சொல்றதுதான் நடக்கும். ஹalleluya. மனுஷ சட்டம் இல்ல, மனுஷ திட்டம் இல்ல, மக்கள் ஆட்சி கிடையாது. இட்ஸ் நாட் ரிப்பப்ளிக். குடியாட்சியும் கிடையாது, தேவ ஆட்சி, தேவராஜன். அந்த ராஜா சொல்றதுதான் நடக்கும் சபையில. ஆமென். ஆமென். புரியுதுங்களா? போன வாரம் இதை தான் நான் பேசினேன். ஓகே, இவைகள்லாம் அவர் அந்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்துட்டு போயிட்டாராம். ஆமென். அப்போ டிஃப்ரெண்டா செய்யறாருங்களா? 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. ஓகே, இப்போ நம்ம பேக் டு பெவிலியன். எது? மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 15. திறமைக்கு புறப்பட்டு போனான். நெக்ஸ்ட். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். இன்னொரு முறை பாஸ்டர். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை அவன் சம்பாதித்தான். ஆமென். ஆமென். இங்கிலீஷ். Then he that had received the 5 talents went and traded with the same and made them other 5 talents. Now he has got newly 5 more talents. Already he was entrusted with 5 talents by the owner, by his master. Now he had received 1 more 5 talents through his trading, through his business. Amen. 5 தாலாந்துகளை தன் எஜமானிடத்திலிருந்து பெற்றவன், ராஜாவிடத்திலிருந்து பெற்றவன். அதை வைத்து அவன் வேலை செய்கிறான், கிரியை செய்கிறான், வியாபாரம் செய்கிறான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். இன்னும் 5 தாலாந்துகளை சம்பாதித்து விட்டானா. ஏற்கனவே ராஜா கொடுத்தது ஒரு 5, இப்போ இவங்கிட்ட இருக்கிறது ஒரு 5. இப்போ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 10. 85 கோடி டபுள் பண்ணுங்க. 85 டபுள்னா 170. 170 கோடி பண்ணிட்டான். 85 கோடி அவர் கொடுத்தாரு, 170 கோடியா பண்ணிட்டான். பாருங்க, வெரி டேலண்டட் காய். அதான் கரெக்டான அவர் கொடுத்துக்கிறார். ஆமென். 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 எனக்கு அன்பாங்கல, முதல் துவக்கத்தில் சபைக்கு கொஞ்சம் ஜனம் தான் வருவாங்க, கொஞ்சம் ஜனம் தான். அது பலுகி பெருகணும். ஆமென். 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 பலுகி பெருகணும். இது 200 மாறணும், 300 மாறணும், 400 மாறணும், 1000 மாறணும், லட்சக்கணக்கில் மாறணும். ஆமென். 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 சபைங்க அப்படிதான் வளரணும். ஹalleluya. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை ஒழுங்கா கரெக்டா நீயும் நானும் செய்யணும். ஆமென். 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 அவர் சொல்றாரு, occupy yourself till I come. ரொம்ப அருமையா இருக்குது. be busy till I come. நான் வர வரைக்கும் பிஸியா நீ வேலை செய்து கொண்டே இரு, வியாபாரம் பண்ணி கொண்டே இரு. எவ்வளவு நாள்? எப்போ அவன் தெரியாது. அவர் எப்போ வர்றாரோ அது வரைக்கும் உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். ஆமென். உனக்கு கொடுத்த அந்த பிசினஸ்ல நீ இரு. எவ்வளவு நாளைக்கு? அவர் வருகிற வரைக்கும். எனக்கு அன்பான, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ நானும் பிஸியா இருக்க சொல்றார் கர்த்தர். அவர் வர்ற வரைக்கும் இதை செய்யுன்னு சொல்றார். ஆமென். உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார், உன்னை நம்பி வரங்களை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். பாருங்க, இந்த உலகத்தை எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? நீ ஜெபிக்கிறிய? உனக்கு ஜெபம் பண்ண தருது, உனக்கு பாட்டு பாட தருது, இல்ல பைபிள்ல 4 வசனம் தருது. பயன்படுத்து, அதை உபயோகப்படுத்து. ஆமென். உனக்கு ஏதோ ஒரு தாளாந்துக்கு கொடுத்துருக்கார் கர்த்தர், அதை நீ பயன்படுத்து. நீ சொன்னாக்கா ஒரு 4 பேர் சர்ச்சுக்கு வராங்க, அவ்வளவு உனக்கு தாளாந்து கொடுத்துக்கிறார், பயன்படுத்து. ஆமென். இவங்க பேசவே மாட்டாங்களா யார்கிட்டயும்? கர்த்தர் என்ன சொல்றார்? கூடுமானா எல்லார்கிட்டையும் சமாதானமாயிரு. நீ பேசுனா ஒரு காலத்துல உன்னை பத்தி தெரியாதா? ஒரே நேரத்தில் சொல்லுவ, நீ வாடின்னு 10 பேரை சினிமா கூட்டிட்டு போவ. உனக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இப்ப நான் என்னன்றேன், அந்த 10 பேர் எங்க கூட்டணுவா? சபை கூட்டணுவா. உன் பேச்சை தட்ட மாட்டாங்க. ஆமென். உனக்கு அவ்வளோ பவர். முன்சா ஒரு பிரியாணி கூட கொடுக்குறேன்னு சொல்லி காசு செலவு பண்ணியாவது சபை கொண்டு வா. இது மாதிரி யாரும் கத்த மாட்டாங்கல்ல, கொடுக்கணும். ஊழியக்காரங்க நாங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஆத்மாவை நான் கர்த்தர் பக்கம் நடத்துறதுக்கு டைம் கொடுக்குறோம், என்னங்க பணத்தை கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆமென். ஆமென். ஓகே ஓகே. அப்ப 5 தாலாந்தை வாங்கினோம், போய் அவர்களை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலாந்தை சம்பாதித்தான். ஓகே, இது படிச்சுட்டோமா இங்கிலீஷா? நெக்ஸ்ட். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலாந்தை வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதிச்சிட்டானா? ஆமென். ஓகே, 2 தாலாந்தை வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதித்து விட்டான். இங்கிலீஷ். And likewise he that had received 2, he also gained other 2. He that received 2 from his master, he also gained other 2. Now he has got 4 talents in his hand. Previously he had only 2. முன்ன அவனுக்கு 2 தான் இருந்துச்சு. எஜமான் கொடுத்த 2, வியாபாரம் பண்ணா இன்னும் 2 வந்து 4 ஆயிடுச்சு. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 5 என்ன ஆச்சுங்க? 10 ஆச்சு. 5 10, 5 தாலந்து 10 ஆச்சு. 2 4 ஆச்சு. இப்போ ஒரு தாலந்து வாங்கினார் பாருங்க. ஒரு தாலந்து, ஐயா, ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அடா பாவி, பிசினஸ் பண்ணல, நம்பி கொடுத்த பொறுப்பு. ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். சரி, பணமாவே கொடுத்துக்கிறாராம், பணத்தை புதைத்து வைத்தான். இங்கிலீஷ். And he that had received 1 went. And he that had received 1 talent went. And dig in the earth. And dig in the earth. And hid its Lord's money. And he hid his Lord's money. He dug the earth and buried the money. Amen. He hid his money in the earth. Amen. ஒரு தாளந்தை வாங்கினோம், நிலத்தை தோண்டி அதை கொத்தி அதில் பயிரிட்டாங்க. மண் நாங்கள் அந்த பணத்தெல்லாம் போட்டு அவர் கொடுத்தது ஒரு தாளந்தை கொட்டி கோல்டு அப்படியே வந்து மூடி வச்சிட்டான். ஆமென். சூப்பரா பண்றாங்க. இவன் கத்திரிக்காய் தக்காளி விதை போட்டிருந்தா கூட முளைச்சு பனைமரம் வருமா? பனைமரம் வருமா? இவன் தான் நினைச்சான் பாருங்க, எல்லாத்தையும் கொட்டி புதைச்சிட்டான். ஆமென். ஓகே, 19th verse. வெகு காலமான பின்பு, ரொம்ப நாள் ஆச்சான். ஆமென். ஆமாங்க, நம்ம அப்பா வரதுக்கு கூட ரொம்ப நாள் ஆகுது. பைபிள் சொல்லுது அவர் சீக்கிரமா வந்துருவாரா. ஆனா ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னு தான் அவருடைய சித்தம். இன்னைக்கு வந்தார்னா நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, நம்முடைய சொந்தங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படல. அவர் ஏன் லேட் பண்றாரா? அவங்க எல்லாம் வரணும். அதுக்காக தான் அவர் தாமதிக்கிறார். மற்றவங்க நினைக்கிற மாதிரி அவர் தாமதமா இருக்கவில்லை. ஒருவனும் கெட்டு போக கூடாது. இப்ப ஏசப்பா இப்போ வந்தாருனே நம்மெல்லாம் போயிடுவோங்க. நம்மெல்லாம் நேரா பறந்து போயிடுவோம். ஆமென். நேரா அவர்கிட்ட போயிடுவோம். அப்படியே இந்த பூமியெல்லாம் விட்டுட்டு வேதனை. இவங்களுக்கு எக்ஸாமே நடக்காது. இவங்களுக்கு யாருக்கு அப்படியே எல்லாம் ஆல் டிக்கெட் இங்கே தான் விழுந்துக்கும், எல்லாம் போயினே இருந்துருவோம். நம்ம மற்றவங்க செய்யட்டும், உங்கள் ஆல் டிக்கெட் எடுத்துன்னு போய் யாரும் செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் உன் சொந்த பந்தம் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல, எத்தனை பேர் கடவுளை தேடல, அவங்களாம் கைவிடப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் மாட்டிக்குவாங்க, சிக்கிக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டது. மோசமான காலம். அதனால்தான் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது தான் அவர் ரொம்ப லேட்டாக வராராம். அவர் லேட் பண்ணுறாருக்கு, அவர் ரொம்ப லேட் பண்ணுறாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளோ கிருபியாகிறார். ஆமென். The Lord delays. Why he delays? He is so gracious. He is so merciful. Hallelujah. அதே மாதிரி மெத்துசலான்னு ஒரு மனுஷன், இதை கவனிச்சுங்க. மெத்துசலா அவங்க அப்பா வந்து ஒரு ஞானி, அறிவாளி. யாரு? ஏனாக்கு. அவன் தீர்க்கதரிசி. அவன் பிள்ளைக்கு மெத்துசலான்னு பேர் வச்சு போயிட்டான். மெத்துசலானா என்னன்னாக்கா, இவன் 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 போகும்போது அது வரும் அப்படின்மா. இவன் செத்தான்னா அது நடக்கும். ஏன்னா இவன் சாகும்பொழுது, மெத்துசலா இந்த பையன் சாகும்பொழுது என்னங்க, அந்த வெள்ளம் வரும், நோவா காலத்துடைய வெள்ளம் வரும், பேர் வச்சுட்டு போயிட்டான். இந்த உலகத்திலே ரொம்ப அதிக நாள் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஆதாம் கூட கிடையாது. ஆதாம் வந்து 630 வயசு என்னவோ. ஆனால் மெத்துசலான்ற ஒரு மனுஷன் மாத்திரம் 900, ஆதாம் வந்து 930, இவன் 969 வருஷம் வாழ்ந்தான். யாரு? மெத்துசலா. ஏன் அவன் வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா, கர்த்தர் அவன் சாவாத பார்த்து நேர்கிறார். இவன் செத்துறான்னா எது வரும்? வெள்ளம் வரும்.
அப்போ கர்த்தர் அவனுக்கு வயசு நாட்களை கூட்டி கொடுக்கிறாருன்னா அது என்னன்னாக்கா கிருபை. ஏன்னா வெள்ளம் வரக்கூடாது, இவன் பொழிக்கட்டும் உன்னையும் என்னையும் அந்த நாட்கள்ல ஜனங்களை காப்பாற்ற அவர் கிருபை அப்படி இருந்துச்சு. அவர் கிருபை அவ்வளவு பெருசு. மெத்துசலா ரொம்ப நாள் வாழ்ந்தான், அவன் வயசை பார்த்தாவே அவர் கிருபை என்னன்னு புரியும் நமக்கு. ஏன்னா அவன் சீக்கிரம் செத்துட்டான்னாக்கா அந்த வெள்ளம் வந்துடும், அவன் சாகும்போது அது வரும். ஒருத்தனுக்கு தீர்க்க ஆயுசு கர்த்தர் கொடுத்தார், ரொம்ப உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்தான் அவன் தான். ஏன்? அவன் சாகும்போது அது நடக்கும், அழிவு வரும், அதனால் அவனை சாகாதே விட்டுருந்தார் கர்த்தர். எவ்வளோ கிருபை பார்த்தீங்களா, எவ்வளோ இரக்கம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு எனக்கு தெரியல. ஆமென். இன்னும் கர்த்தர் லேட் பண்ணுகிறார். He delays. Why? Because he doesn't want no one to be perished. If he comes, so many people will perish, so many people will be left behind here on the earth. They will be caught up in a antichrist reign. That's why he delays. அதனால தான் அவர் லேட் பண்றார், தாமதம் பண்றார். ஆமென். For his will is no one should perish. அவருடைய சித்தம் என்னன்னா ஒருவனும் கெட்டு போக கூடாது. ஆமென். ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஒருவனும் அழிஞ்சு போக கூடாது, ஒருவனும் நரகத்துக்கு போக கூடாது, ஒருவனும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில மாட்டிக்கூடாது என்பதற்காக தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள்லாம் ஜெபம் பண்றாங்க, என்னங்க சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க. ஓ அந்த ரத்த சாட்சிகள்லாம் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க இந்தியாவில். அது ஒரு மாதத்துக்கு ஒன்று மாதிரி அப்படி ஆயிங்குதுங்க ரத்த சாட்சியாக. கல்லில் அடிச்சிடுறது, வில்லில் அடிச்சிடுறது, வெட்டுறது கிறிஸ்தவர்களை. ரத்தம் அவங்கவுங்க அந்த ரத்தம்லாம் பேசுங்க தான். என்னங்க சீக்கிரம் வாங்க. அருமையாக பாட்டு எழுதினாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷம் அந்த உலகம் எங்கும் அது பரம்பும். சாட்சியாக சுபவிசேஷம் உலகம் எங்கும் தரணி முழுவதும் அது மேவும், எல்லாருக்கும் போகும். சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூதே. ஆமென். அவன் சாட்சிகளுடைய ரத்த சாட்சியா மரிச்சு ரத்தம்லாம் கூவுதான். அப்பா நீ வான்னு சுவிசேஷமும் பரணிச்சு. ஆனா அவரு லேட் பண்ணிருக்கார். ஆமென். சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா எங்க அப்பா சாமி வாருமே. பிரைஸ் காட். எல்லாம் சபை கூப்பிடுது சீக்கிரம் வாங்க. ஆனாலும் அவர் லேட் பண்ணுகிறார், தாமதம் பண்றார். ஏன்? ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காலாம் ஜெபம். எல்லாம் நீங்க ஜெபிக்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாம் உங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் விடுபடக்கூடாது. அவன் சாத்தான் கிட்ட இருக்கிறத கொள்ளையடிப்போம், பலவானை கட்டுவோம். அவனை கட்டி அவன் வச்சிருக்கிறதெல்லாம் கொள்ளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் நிரப்புவோம். ஆமென். ஓகே, பலவானை கட்டணும்னா நீ நல்லா ஜெபம் பண்ணும். ஓகே, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். ஓ இருக்குதா? திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். இங்கிலீஷ். After a long time, the Lord of those servants comes and reckons with them. Reckons na kanak pakrat. Settled
accounts with settled. He wants to settle the account with them. Amen. Hallelujah. After a long time, he had returned to his country and he wants to settle his account with those people with whom he had entrusted his goods or his property. தன்னுடைய சொத்துக்கள்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டை பார்க்கணும், கணக்கு பார்க்கணும்னு அவர் வரார். எனக்கு அன்பாகல கணக்கு பார்க்குறவர் வரப்போறார். ஆமென். கவனிச்சுங்க. எஸ். ஒரு பாட்டு இருக்கும், என்னது, அவர் கணக்கு கேட்க கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்காதே. ஒரு ஆத்மாவான நீ விட்னஸ் பண்ணி கடவுளை பற்றி சொல்லி அவங்கள கொண்டு வரதுக்கு பார். ஜஸ்ட் ஒன் சோல். ஆமென். ஒரு ஆத்மாவை நீ வின் பண்ணினா நீ ஞானி. பைபிள் சொல்லுது, who's wise? பைபிள் சொல்லுது, he who wins the soul is wise. ஆமென். ஆமென். ஒரு ஆத்மாவை ஆதாயம் படுத்தாம அவன் தான் ஞானி. இருக்கலாம் பிரதர், உனக்கு சிஸ்டர் பட்டம் பதவி பிஏ பிஎட் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி இருக்கலாம். ஒருத்தனை திருத்தி கர்த்தர் பக்கம் கொண்டு வரப்பார். குடிக்காரனா விட்டுறக்கூடாது. பேசுங்க சேஞ்ச் ஆவாங்க. ஜபம் பண்ணு. ஒருத்தர் கெட்டவனா இருக்க அவங்ககிட்ட பேசி பாரு, சேஞ்ச் ஆவாங்க. ப்ரேயர் பண்ணு, அதுக்காக ப்ரேயர் பண்ணு. ஆமென். ட்ரை your best. Occupy till I come. இதுதான் பிசினஸ். அவர் சொல்றாரு, பிசினஸ் பண்ணு. ஊழியம் வந்து பிசினஸ் சொல்ல, அது என் பிசினஸ்னா பிஸியா இரு. போ, ஓடு இங்க அங்கே ஓடு. பேசு மற்றவங்கிட்ட, கடவுளை பத்தி சொல்லு. ஆமென். அப்புறம் சொல்லுவாங்க, ரிச்சர்ட் பாஸ் ஊழியம் வந்து பிசினஸ் வேற என்ன பைத்தியம். அவரே சொல்றாரு, பிஸியா பண்ணு, அதை வச்சு வியாபாரம் பண்ணுன்ற. அப்படின்னாக்கா போய் சொல்லு, கடவுளை பத்தி சொல்லு, மற்றவங்கள எல்லாரையும் கூட்டி கொண்டு வா. ஆமென். ஒரே ஒரு ஆத்மா நீ சொன்னாக்கா அது எவ்வளோ தான். நீ ஒருத்தருக்கு ஜீசஸ் பற்றி சொன்னா அவருக்கு அப்படியே மனசு குளிர்ந்துரும். அவங்க வராங்களோ வரலையோ அது ரெண்டாவது கதை. நீ சொல்லிப்பார், அவர் மனசு குளிர்ந்துரும். இயேசுநாதரை பற்றி தான் சொல்லணும். இவங்க அப்படி அவங்கள பற்றியா பேசணும். நமக்கு நம்ம ஊரை பற்றி பேசுறதுக்கே டைம் இல்லை. ஆமென். மற்றொரு கதைலாம் வானே ரைட்டுங்களா? மற்றொரு கதை வானா உங்களுக்கு தெரியும் தானே. தப்பா சொல்றது ரைட்டுங்களா? நம்ம ஊரை பற்றி, நம்ம கத்திரிக்காய் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார், என்ன கலராக இருக்குது பார், என்ன அழகாக இருக்குது பார் அப்படின்னா. உன் கத்திரிக்காய் சொத்த நான் உன் கத்திரிக்காய் பற்றி பேசாத. புரியுதா? உன் கத்திரிக்காய் டேஸ்ட் இல்லை, அந்த கத்திரிக்காய் பற்றி பேசாத, நம்ம கத்திரிக்காய் பற்றி பேசு. பார், இயேசுநாதர் நம்ம கத்திரிக்காய்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டு இப்படிக்குது, அதை பார்த்தா ஓடி வந்துருவாங்க எல்லாம். அப்படியாப்பட்ட காய் அது, என்ன காய் அது? சரி விடுங்க. என்னங்க எங்க கணக்கு கேட்க வர்றாரா? பிரியமானவங்கள, ஒரு பெரிய விஷயம். இப்போ அவருடைய மோட்டிவ் என்னன்னு பார்க்குறீங்களா? அவர் மோட்டிவ் லூக்கா சாப்டரில் தான் இருக்கும். லூக்கா அது எதுனா 19th சாப்டர் verse 15. 19:15 லூக். காசு கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா வியாபாரம் பண்ண சொல்லிட்டு. என்ன சொல்ல பாரு, அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது. ராஜ்யத்தை பெற்றுக்கினாரா? ஆமென். ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் பணம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு வந்து அறியும்படி. ஜஸ்ட் he wants to know, அறியணும். அவங்ககிட்ட வாங்குறதுக்கு இல்ல, நான் கொடுத்தேன் எதை கொடு அப்படின்னு கேட்க வரல. நீ எவ்வளவு பிசினஸ் பண்ணிக்கிறேன்னு அறிஞ்சிக்கணும். அவ்வளவு. உங்ககிட்ட இருந்து அவர் எதுவும் வாங்கல, கொடுத்துட்டார்ல ஒரு முறை, உங்ககிட்ட வாங்க மாட்டார். என்னங்க சிஸ்டர், உங்ககிட்ட கொடுத்துட்டார்ல இன்னொரு முறை வாங்கிக்க மாட்டார். அது உங்க மாமா. நான் கொடுத்தது குத்துரு, கம்புல குத்துருன்னு கேட்கறது உங்க மாமா. ஆனா ஏசு மாமா அப்படி இல்ல, இவர் ஏசு அப்பா. அந்த ஏசு மாமா இல்லைங்க, அப்பா. கொடுத்தது தான், உங்ககிட்ட வாங்க மாட்டாருங்க. உன்னை யாராலமா கொடுப்பா, தாராளமா கொடுப்பா. நான் கொடுத்தனே அது குத்துறன்றது உன் மச்சா, உன் மாமா இல்லையா? மாமனாரு நாத்தனாரு கட்டாயம் கேட்கும்.
வா இப்போ ஏன் அவங்களெல்லாம் கூப்பிடுறது நம்ம? அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று ஜஸ்ட் ஹைலைட் தி வேர்ட் அறியும்படி, ஜஸ்ட் he wants to know, அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். என்ன எவ்வளவு வியாபாரம் பண்ணிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிச்சு, அதை நான் ஜஸ்ட் கேட்கணும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை, தவிர உங்ககிட்ட வாங்க நான் வரல. Just I want to know. Amen. What you did with that. Come on, English. And it came to pass. And it came to pass. That when he returned. When the king has returned. Having received the kingdom. Praise God. Now he had received the kingdom. He then commanded these servants to be called. Because he is a king, now he is commanding his servants to be called to him. To whom he had given the money. To whom he had given the money. That he might know. That he might know. This is the only thing he wants. He might know, just he wants. He is not asking the what he has entrusted you. அவர் உங்கள்கிட்ட கொடுத்ததை கேட்கல. He wants to know that he might know how much every man had gained by trading. கொடுத்ததை நீ எப்படி பயன்படுத்தின, எவ்வளவு ஊழியம் செய்து இருக்கிற, அதை வைத்து என்னென்ன செய்தாய், அதை கர்த்தர் பார்க்கிறார், அதை தான் கேட்கிறார். சில தாளந்து உங்களுக்கு கொடுத்துப்பார், டேலண்ட்ஸ், திறமை, ஒரு சக்தி, அதை வச்சு நான் என்ன பண்ணேன். ஒரு சில நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்படுறேங்களா. என் பக்கத்தில் அன்னைக்கு தெலுங்கு சிஸ்டர்ஸுங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா. அவங்களுக்கு ஒன்றும் நம்மளுக்கு தெரியல. ಬ್ರೋಕನ್ ಕನ್ನಡ ಅನ್ನೋಕ್ಕೂ ಕೊಂಚ ಪರವಾಗಿಲ್ಲ ರೈಟಂಗ್ಲಾ ಅಲ್ಲ ನಾನು ಅವಾಗ ನಿಮ್ಮ ಕನ್ನಡ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ, ನೀ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡೋ, ನಾ ಮಾತಾಡಿನರೆ ನೀ ಮರೆದು ಹೋಗ್ತೀಯಾ ನೀನು. ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க பாவம். ஹிந்தி தெரினாக்கா எதுக்கு உங்களுக்கு கர்த்தர் சிலருக்கு ஹிந்தியெல்லாம் புரியப்படி நல்லா பேச முடியும், கொஞ்சம் பேருக்கு ஹிந்திக்காரன்னு நீங்கள் சொல்லலாம். எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை. அது என்னவோ என் பக்கத்தில் ட்ரெயினில் உக்காந்தானா அவன் போகிறதுக்குள்ளேயே அவன் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறான். அவன் கிறிஸ்டியனாக ஆயிடுறான் என் பக்கத்தில் ட்ரெயினில் உக்காந்தான். அது மாதிரி எத்தனை பேருங்க கர்த்தருடைய கிருபையில் பக்கத்தில் ட்ரெயினில் உக்காரன்னு கூட உருதில்லை நான். ஆமென் ஆமென். ஒரு ஒரு பையன் ஒரு முறை ஒரு முஸ்லீம் பையன் அப்படிதான் அவன் தான் பெங்களூர்லேருந்து வந்துன்னுக்குறோம். அப்போல்லாம் ட்ரெயினில் போவான், இப்போ போகிறதில்ல, காரில் போயிடறான். கர்த்தர் இது பண்ணிட்டார் ரைட்டுங்க. இப்போ சென்னைக்கு போகும்போது கூட ஒரு பையன் அப்படியே எல்லாம் இதாகிட்டான் கம்ப்ளீட் ரைட்டுங்களா. கவனிச்சுங்க, அந்த முஸ்லீம் பையன் பக்கத்தில் உட்காந்தான். எதுக்கு கர்த்தர் எதுக்கு ஒருத்தனை அனுப்புகிறாரு, சரி அவனுக்கு எப்படி இது வந்த என் ஃபோனில் என்னென்ன அற்புதம் நடந்துச்சு, ஒரு 5 அற்புதம் அதை அப்படியே இறக்கி வச்சுட்டுக்கிறேன். கை வராதவங்களுக்கு கை வராதவங்க கை வர்றது, பேரலைஸ் ஆடுவங்க நடக்கிறது, அப்புறமேட்டு அந்த 10 இயர் அந்த பையன் ஹைதராபாத் இது எம்ஆர் சைல்டு 10 வருஷமாக நடக்காத இருந்தவன் நடந்தது, அதை வீல் சேரில் தள்ளுன்னு போகிறது, இதெல்லாம் தான் நான் போட்டு வச்சேன். அது சும்மா ஒரு அப்படி காமிச்சிட்டு அவன் அந்த 5 அற்புதம் பார்த்தான். பேய் ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி பார்த்து, நீ தானே அதுன்னா, ஆமாம். இப்போ நான் எது சொன்னாலும் கேட்கவா இல்லை, பழையெல்லாம் பேசணும் வந்தேன், எல்லாம் கேட்டான். போகிறதுக்குள்ளே ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அமிச்சேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சில உனக்கு ஃப்ரெண்டாக கொடுக்குறாங்களா, நீ சொல்லணும். வேற ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, வேற ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அந்த ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்காக. கர்த்தர் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஏற்படுத்துவார், சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஏற்படுத்துவார். சொல்லு ஏடா நீ எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறேன்னு அவர் பார்க்குறாரா. ஆமென் ஆமென். ஒருத்தர் ரொம்ப நல்லவங்க விசுவாசிங்க, இன்னும் மோசம், யார்கிட்ட பேச மாட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் எப்போ சிரிச்சுக்குது பார்த்துக்கிறியா ஐயான்றாங்க என்கிட்ட நான் சிரிச்சுக்குது பார்த்துக்கிறியா, சிரிச்சு சுடு மூஞ்சி, சிரிக்க மாட்டேங்கன்னா உங்கள்கிட்ட எவன் பேசுவான். எப்படி பாரு ஃபஸ்ட்டு
இந்த உலகத்துல யாருக்கும் அந்த கிஃப்ட் இல்லைங்க. சிரிக்கிறன்ற கிஃப்ட் மனுஷனுக்கு தான் கர்த்தர் தந்துக்கிறான். மிருகம் கூட அழுவோம், ஆனால் சிரிக்காது. நீ எங்கன்னா பார்த்துக்கிற மாடு உன்னை பார்த்து ஏன் லேட்டாக வதிங்க தண்ணி வைக்கிறீங்க மே அப்படி சிரிக்குதா? நாயனா லொல் லொல் அப்படின்தா? நோ, சிரிக்கிற கிஃப்டே உனக்கு எனக்கு தான் குத்துக்கிறார். சரிங்க, அந்த ஸ்மைலில் எவ்வளோ இது கேட்டாங்களா? ஒருத்தர் ஓடிக்கணுன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி நீ பார்த்தினாவே அவங்க ஒழிஞ்சிடுவாங்க. அதே சிரிச்சிடுங்க, அப்படியே சிரிச்சுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நையா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? யோ தனியாக சிரிக்கக்கூடாதியா? ஓகே ஓகே, சரிங்க. ஸோ he wants to know how much you are gained with this property. That's the thing, that was his motive. அதுதான் அவருடைய ரிட்டர்ன். நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிற அதுதான். ஓகே, இப்போ பாருங்க, கமான், பேக் டு பெவிலியன், பேக் டு பெவிலியன். மத்தேயுக்கு போயிடலாம். மேத்யூ பாருங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டார். இங்கிலீஷ். After a long time, the Lord of those servants comes and reckons with them. Okay, 20th verse. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன் என்றான். கைகளை தட்டி அந்த மனுஷனை கை தட்டுங்க. ஆமென் 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 ஆமென். அடங்களா, come on, English. And so he that had received 5 talents came and brought other 5 talents, saying, Lord, you delivered to me 5 talents. Behold, I have gained beside them 5 talents more. You gave me 5 talents, Lord. Beside that, I have gained 5 more talents through my business. என் பிசினஸ் மூலமா நீ கொடுத்ததை வைத்து நான் இன்னும் 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன் எடுத்து வந்து கொடுக்குறான். என்ன சொல்றாரு பாருங்க, கமான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, சமாஷ் தட்டர், வெல் டன், நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தான், கொஞ்சத்துல உண்மையா இருந்த, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். நீ கொஞ்சத்துல எனக்கு உண்மையா இருந்த, நான் உனக்கு எப்படி வைக்க போறேன்? அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்க போகிறேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. Come, enter into the joy of your master. English. His Lord said to him, well done, you good and faithful servant. You have been faithful over a few things. I will make you ruler over many things. You were faithful over few things. You have been faithful over few things. உண்மையா இருந்த கொஞ்சத்துல, I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. Amen. எல்லாம் நீங்க எல்லாரும் உங்க எல்லாம் பாஸ்டருங்க தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை, கவனிச்சுங்க. பாஸ்டருங்க ஊழியக்காரர்ல உங்களை கண்காணிக்கிறதுக்காக, உங்களை மேய்க்கிறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு வச்சிருக்கார். ஒன்று தெரியுங்களா, நீங்களும் அவர் மந்தையில் ஆடு, நாங்க என்ன மந்தையில் நான் கூட ஆடுதான், எல்லாமே ஆடுதான். உங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பனா, எனக்கும் நல்ல மேய்ப்பன் தான். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்காணிக்க, உங்க மேல கண்ணோட்டமா இருக்க சில ஆபீஸ்களை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கார். நீங்க அவரை பார்க்குற மாதிரி நாங்களும் அவரை தான் பார்க்கணும். உங்களை மேய்க்கிறதுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கார். ஆனா அவர் தான் பிரதான மேய்ப்பன், நாங்க இல்லை. அவர் தான் பெரிய மேய்ப்பன். ஆமென். நீங்க சர்ச்சுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்குறோம். சிக்காயிட்டீங்களா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேக காரியங்களுக்கு உங்களை என்ன பண்ணுவாரு? அதிகாரியாக வைப்பார். அதிகாரியா உன்னை கர்த்தர் வைப்பார். சரிங்க, இவர் 5 சம்பாரிச்சவரு என்ன பண்ணாரு? 5 எடுத்து கொடுத்தாரு. கர்த்தர் சொல்லுவார், வெல் டன். இதுதான் சாரி, எல்லாரையும் இயேசுவின் ரத்தம் ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றிக்கிறார். நல்லா உணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரி.
நீங்க வெறும் ராஜாங்கம் மாத்திரம் இல்லைங்க, ஆசாரியர்கள். ஆசாரியனா ஊழியம் செய்கிறவங்க. அப்ப நீங்க எல்லாமே ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும். பாஸ்டர் மைக் கொடுங்க பாரு, எப்படி நான் பாடுறேன். என்ன பாடுறாரு சதீஷ்? அதே பாட்டு, அதே இதுதான். என்ன பாடுறாங்க? மைக் கொடுங்க பாருங்க. உனக்கு தாழ்மை வர வரைக்கும் கொடுக்க மாட்டேன். கரெக்ட் தானே? அவர் என்ன பாடுறேன்னு நீ கேட்குறியா? நீ நல்லா பாடுறதான், ஆனால் உனக்கு தாழ்மை இல்லையே. தாழ்மையாயிரு, கர்த்தர் உன்னை மேலே இங்கே எட்டு வந்து நிறுத்துவார். எங்களெல்லாம் துரத்திட்டு கூட இங்கே வைக்குவார், கட்டாயம் உங்களை வைப்பார். தேவ சமூகத்தில் அடங்கிருங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு தானே. நீ பேசும்போதே தெரியுது, உனக்கு ஒன்றும் தெரில. ஆமென். ஹல்லேலூயா. சில பொறுப்புகளை தான் நாங்கள் கொடுத்துப்போம். ஒருத்தர் வர்ஷிப் லீடரா, வர்ஷிப் லீட் பண்ணிட்டு போ, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆமாம், வர்ஷிப் லீடரா வர்ஷிப் பண்ணிட்டு நீ போ. பாட்டு பாடுறியா, பாட்டு பாட்டு போ. பிரசங்கத்துக்கு ஒருத்தர் கர்த்தர் வச்சிருக்காரு. ஒரு நாள் வரையும் உன்னை பிரசங்கத்துக்கு கர்த்தர் வைப்பார். அப்போ வர்ஷிப் லீடர் வேற யாரும் இருப்பாங்க. அது வரைக்கும் இருக்கணும். ஆமென். என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அதை செய். சூப்பரா செய். உன் எஜமானுடைய சந்தோஷத்தை இதுதான். ஒரு நாள் வரும், நீ எதை செய்தி எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சாட்சி சொன்ன, அவரை பற்றி சொன்ன, ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி நிற்குவார் கர்த்தர். அவர் சொல்வார், ஆமென். இப்போ பவி வச்சுக்கோ, வா பவி அப்படி நிற்க வச்சு கர்த்தர் சபாஷ் 2 தட்டு தட்டுவார். அந்த கை என்னை வந்து தட்டுமா, எனக்கு சபாஷ் சொல்லுமா. வெல் டன் மை சர்வன்ட், வெல் டன், வெல் டன், வெல் டன் மை சர்வன்ட். சபாஷ் சதீஷ், சபாஷ் மாறா, சபாஷ் லக்ஷ்மையா பிரதர். லக்ஷ்மையா பிரதர் அவர் ஏன் சொல்ல போறாரு? நான் அப்படி லக்ஷ்மையாவே சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி சபாஷ் லக்ஷ்மையா என் சன் அப்படின்னு தட்டுவார். கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். சபாஷ் சதீஷ், சபாஷ் ரிச்சர்ட், வெல் டன், வெல் டன் ரிச்சர்ட். கொஞ்சத்துல உண்மையா இருங்க. சபாஷ் பாபு தட்டணும். சபாஷ் ஜெய்சங்கர் கரெக்டா சர்ச்சுக்கு வர. ஹல்லேலூயா. சபாஷ் தட்டி கொடுக்கணும். என்டி வந்துக்கிறாரா? என்டி அவங்க ஒய்ஃப் தான். என்டி அவங்க ஒய்ஃப் ஒருத்தர் புதுசாக சபாஷ் அப்படின்னு சொல்லி, மஞ்சுவா, மஞ்சு என்னும் டெய்ஸி, சபாஷ்மா அப்படின்னு தட்டுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு தட்டுவார், ஒன்றும் ஊழியம் செய்யல, தப்புன்னு சபாஸ். ஓகே ஓகே. நான் 5 வாங்கினேன், 5 சம்பாரிச்சான். அவனை வெல்டன் சொன்னார். நெக்ஸ்ட் சீக்கிரம். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். 2 வாங்கினவன் சொல்றான், 2 கொடுத்தீரப்பா, நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆமென். கம் ஆன் இங்கிலீஷ். He also who had received 2 talents. He also that had received 2 talents came and said, Lord, you delivered to me 2 talents. Behold, I have gained 2 other talents. Look, I have gained 2 other talents beside them. நீங்க 2 கொடுத்தீங்க, இன்னும் பாரு 2 எக்ஸ்ட்ரா நான் சம்பாதிச்சிட்டேன், இப்ப 4 வச்சிருக்கிறேன். கர்த்தர் அவனை சபாஷன் தட்டி கொடுத்து, நல்ல ஊழியக்காரன் போ. பாருங்க என்ன சொல்றேன், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாக அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். சந்தோஷத்திற்குள் பிரவேசி உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். கேட்டங்களா? இப்ப 2 பேருக்கு சபாஷ் சொன்னார். 3ஆவது சபாஷ். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். நான் சொல்ல பாரு, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 25 அப்படியே படிச்சுங்க. ஆகையால் நான் பயந்து போய், என்னவா இவர் பயந்துட்டாராம் கடவுளுக்கு. சாமி கண்ணு குத்திரும் பூச்சி.
என்ன நல்லவருங்க. நான் என்ன போய் சொல்றான் பாரு, நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். உன்னுடைய வாங்கின்னு போ அப்படின்றான். பார்த்தா நான் பேந்துட்டேன், உன்னை பார்த்து பேந்துட்டேன், உன்னை பார்த்து பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை. நெக்ஸ்ட் எவ்வளோ இது பண்ணனா கொஞ்சம் இறக்கமா 24 பாருங்க தமிழ்ல. நீர் விதைக்காத ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான, நீ எங்கேயும் கொட்டாதே வாரத்துக்கு போற கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். I know you very odd fellow you are. I know that you are a very hard man. ரொம்ப கடினமான மனுஷன் அறிவேன். பாரு, ராங் மோட்டிவ், கடவுளை பற்றி தப்பான எண்ணம். சில சர்ச்சைகளை கூட சபையில எல்லாம் கூட கடவுளை பற்றி தப்பாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய மோசமானவர், அவர் கண்ணு குத்திடுவார், காலை வெட்டுவார், அச்சிடுவார், காரி துப்புவார். ஓ சகோதரனே கரிந்து கொள்ளார், என்ன இது அடிப்போர். இவங்களாம் பிரசங்கம் அந்த டிவியில் பார்த்து அடிப்பார், ஓதிப்பார், கண்ணு குத்துவார், அந்த பிரசங்கமா? பைத்தியம் பைத்தியம். கடிப்பார். ஏங்க உன்னை அடிக்கிறதுக்கு உன்னை வெட்டுறதுக்கா அப்படியாப்பட்ட கடவுளா? ரவுடியா அவரு? சொல்ல, அவர் ரவுடியா? உன்னை அடிக்கிறதுக்கு, உன்னை வந்து பயம் காட்டுறதுக்கு? நோ, உன்னை அடிக்க கூடாது, உன் பாவத்துக்கா உன்னை தண்டிக்க கூடாது தான் தான் குமார்னு அனுப்பினா. உன்னை அடிக்கிறதுக்கு அவருக்கு மனசுல, தான் குமார்னு அடிச்சார். அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ அன்பானவர். உன்னை அடிக்க மனசில்லாம, உன்னை தண்டிக்க மனசில்லாம தானே தான் குமாரனே தண்டித்தாரு. நீ ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக தான் இன்னொருத்தர் அனுப்பி வச்சார், சப்ஸ்டிட்யூட்டர். அவ்வளோ நல்லவருங்க. அவரை வந்து தப்பா காட்டுறது, ராங் பிக்சர். எங்கடா பாரு, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீதி சாந்தமும் தயவுள்ள, இப்படித்தான் நிறைய பைபிள் இருக்கும். ஒரு 2-3 பகுதியில் இருக்குமா, அவர் இஸ் a jealous God, அவர் வைராக்கியம் உள்ளவர், இல்ல எரிச்சல் உள்ள தேவன். எப்போ கோபப்படுவார், அவர் கோபம்ன்றது அபூர்வமானது. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு கோபமே வராதா அப்படின்வாங்க. எனக்கு கோபம் வருதுங்க. மற்ற ரைட்டுங்களா, சிலர் இருப்பாங்க கோபமே வராதா, கோபப்பட்டதை நம்ம பார்த்துக்க முடியாது. கர்த்தர் அபூர்வமான கோபமே வந்து அவருக்கு அபூர்வம். ஆனால் கிருபை எப்போதும் இருக்கும். ஆமென். Don't show wrong picture to people. Yes. புல்பிட்ன்றது கடவுளை தப்பா இது பண்றதுல. கர்த்தரை கோபக்காரனா காமிச்சான். இவன் யாரு? மோசஸ். கர்த்தரை கோபக்காரனா காமிச்சான். அந்த ஒரே ஒரு ரீசன் சொல்றாரு, நீ என்ன தனியா நீ காட்டல அப்படி சொல்றாரு. ஏன்னா you are not hallowed my name. ஆமென். என் நாமத்தை நீ பரிசுத்தப்படுத்தல, ஏன்னா தப்பா காமிச்சிட்ட, நீ இதுக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். காணாம தேசம். அது ஒரு நாள் வரட்டும், அப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அவர் கோபக்காரர் இல்ல. எதுக்கு இது பேசுங்க? நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், நீ கடினமான மனுஷன் சொல்லிட்டான், தப்பா புரிஞ்சுக்கிறான். இங்கிலீஷ் படிமா. Then he which had received the 1 talent, he that which had received the 1 talent came and said, Lord, I knew you that you are a hard man. I knew that you are an hard man, reaping where you have not sown. You are the one reaping where you have not sown, and gathering where you have not scattered. Where you are not scattered. You are the Lord one man, a hard man. You are the one goes to reap the things what you have not sown, and gathering what you have not scattered. தெளிக்காத இடத்துல, கொட்டாத இடத்துல வார போற, விதைக்காத இடத்துல அறுக்க போற. நீ அப்படியாப்பட்ட மனுஷன். தப்பா புரிஞ்சுக்கிறான் கடவுளை பத்தி. தப்பு. நான் சொல்றேன், உங்க அப்பாவுடைய நல்லவரு, உங்க அம்மாவுடைய நல்லவரு, ஏன் உன்னுடைய நல்லவர் அவரு. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். உங்க அப்பாவை காட்டிலும் நல்லவர். கோடி அப்பா வந்தா கூட இந்த அப்பாவுக்கு ஈக்குவல் இல்லைங்க. கோடி கணக்கில் அம்மா வந்தா கூட இந்த அப்பாவுக்கு ஈக்குவல் இல்லைங்க. அவ்வளவு நல்லவர் தான் நம் தேவன். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு நல்லவர். ஆமென். 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 இன்னைக்கு பாஸ்டருங்க அவரை தப்பா சித்தரிக்கிறாங்க. தவறான ஒரு சித்திரம் காட்டுறாங்க. ராங் பிக்சர் காட்டுறாங்க. ராங். அவ்வளோ நல்லவர். இவன் பார், இவனை என்ன சொல்லிட்டோம், இவ்வளோ நாள் கூட இருந்து தெரிஞ்சவன் தான் கொடுத்தாராம். இவன் சோம்பேறி, அவரை கடவுளை
நீ உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன்றான். சோம்பேறி தானா? சோம்பேறி தானே? நான் பொதிச்சு வச்சிட்டார். அடுத்த வாரம் பேசுகிறேன். பொதிச்சா என்ன ஆகுதுன்னாலாம் அடுத்த வாரம் கேட்டுங்களா? இப்போ டைம் ஆச்சு, ஒரு 2 minutes பேசலாம். அவனை பார்த்து என்னான்றார் பாருங்க. படிச்சுட்டலமா இங்கிலீஷ்? நெக்ஸ்ட். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. பாத்தியா? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. கமான். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர், நீ என் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம், இல்ல காசுக்காரர் ஃபைனான்ஸ் பண்றவங்க கிட்ட குத்து இருக்கலாம். அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு, என்னுடையதை அவர் வட்டிக்கார ஏசுங்க, வட்டிக்கார ஏசு. அவர் சொல்றார் வட்டியோடு நான் வாங்கி கொள்வேனே. அடுத்த வாரம் நான் பேசுறேன். எப்படி வட்டி வாங்குறது, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எவ்வளோ இது? கர்த்தருக்கு பிடிக்காத அநியாய வட்டி தான். ஆனால் வட்டின்றது தப்பு இல்லை, ஆனால் அநியாய வட்டி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். கேட்டுங்களா? நான் அடுத்த வாரம் நான் இதெல்லாம் பேசுகிறேன். நீ ஃபைனான்ஸ் பண்ணும், நீ அநேக ஜாதி கடன் கொடுக்கணும். நீ கொடுக்குற அளவுக்கு தான் வைக்கணும். சும்மா சும்மா கொடுத்துட முடியாது. அவர் தான் சொல்லிக்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சும்மா கொடுப்பாய் இல்லை, கடன். அதை எப்படி கொடுக்கிறது? அவர் அதில் நான் சொல்கிறேங்க, நீ பிஸ்னஸ் பண்ணு தான் சொல்கிறார் கர்த்தர். நெக்ஸ்ட் வீக் நான் பேசுகிறேங்க. அதெல்லாம் ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அவர் வட்டிக்கார ஏசுங்க, நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்க. யாருக்கு கொடுத்துறாரு? தூக்கி ஏற்கனவே அவன் 10 வச்சிருக்கான், அவனுக்கு கொடுன்றார். ஏற்கனவே நிறைய இருக்குது அவன்கிட்ட கொடு, இதையும் பிடிங்கி கொடு அப்படின்றார். இன்னும் தெரியுமா, அவர் அப்படியே பண்றதான். மற்றவங்கிட்ட இருக்கிறத பிடுங்கி நீதிமானுக்கு அவர் கொடுப்பாராம். துன்மார்க்கிட்ட பிடுங்கி நீதிமானுக்கு கொடுப்பார். துன்மார்க்கிட்ட பிடுங்கி நீதிமானுக்கு கொடுப்பார். அதான் அடிக்கடிக்கு சொல்றது. பக்தி வீட்டுக்காரர் நல்லா வீடு எல்லாம் எதாவது கட்டினாங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணணும், தண்ணி எல்லாம் ஊற்றணும், ஸ்ட்ராங் பண்ணுங்க. என்னைக்கு நான் வித்துட்டு போயிட்டானா வாங்கிக்கோங்க. ஆமென். ஆனா இதுவும் ஒரு ப்ராமிஸ் தான். துன்மார்க்க கிட்ட இருந்து பிடுங்கி நீதிமான், நீ நீதிமான்னு சொன்னாதான் உனக்கு கிடைக்கும். நீதிமானுக்கு துன்மார்க்க கிட்ட இருந்து பிடிங்கி கொடுப்பார். எல்லாம் அடுத்த வாரம் பேசலாங்க. இந்த வாரம் இங்கிலீஷ்ல மாத்திரம் இது படிச்சிடலாம். கமான். His Lord answered and said to him. So the man who received 1 talent, to him he speaks. The Lord answered and said to him, You wicked and slothful servant, lazy servant. You knew that I reap where I sow not. You knew that I reap where I sow not. And gather where I have not scattered. Where I have not scattered. Therefore, you ought to have put my money to the bankers. To the bankers or money exchangers. And then at my coming, I should have received my own with interest. With interest. Usually means interest. Interest ஓட நான் வாங்கியிருப்பேன். கேட்டங்களா? நிறுத்தலாங்க இதோட, நம்ம டைம் இல்லை. எனக்கு அன்பார்ல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. உன்னை நம்பி என்ன நம்பி கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கார். ஊழியம். அவர் செய்த ஊழியம், பவுல் செய்த ஊழியம், பேதுரு செய்த ஊழியத்தை இன்னும் நாட்களில் நீ நானும் செய்யணும். அவரை பத்தி சொல்லணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க, அவங்களுக்கு டீச் பண்ணுங்க, பிரீச் பண்ணுங்க. அப்படிதான் கர்த்தர் சொல்றார். நீங்க டீச் பண்றதோ பிரீச் பண்றதோ மைக் தேவையில்லை. இயேசு உனக்காக மரித்தார் சொல்ல முடியாதா? உனக்காக அடி வாங்கினார் சொல்ல முடியாதா? உனக்காக ரத்தம் சிந்தினார். எப்படிப்பா எனக்காக வாங்கினார்னா சொல்லுங்க, வரிசையா சொல்லு. ரத்தம் சிந்தாம மன்னிப்பு இல்ல, நீ ஒரு பாவிடா. முதல்ல சொல்லு, அறிந்து கொள்ள நீ ஒரு பாவி, பேசிக்கலி பாவி. 10 கட்டளை ஒண்ணுனா நீ செய்துக்கிறியா சொல்லிக்காரங்க. 10 கட்டளை ஒண்ணு செய்யறான். ஆனா யாருக்கு யோகித்தில்லை. இந்த 10 கட்டளை நீ செய்யாதனால நீ ஒரு பாவி. உன் பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? ரத்தம் சிந்தாம மன்னிப்பே இல்ல. இத சொல்லு. ரத்தம் சிந்தாம மன்னிப்புல வேற எதுலையும் தண்ணியில போட்டு கழுவுனா உன் பாவம் போவாது. ரத்தம் தான் உன்னை கழுவுமா. அதுவும் ஒரு குற்றவாளியுடைய ரத்தம் இன்னொரு குற்றவாளியை கழுவாது. குற்றமே செய்யாத ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் எல்லா குற்றவாளியும் கழுவும். சொல்லுங்க, அந்த குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தினவர் இயேசு. He has shed spotless and blameless blood. ஆமென். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்.
அந்த ரத்தம் உன் பாவத்தை மன்னிக்குது. பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரி. அந்த வார்த்தையை சொல்லு. ஆமென். இன்னைக்கு நீ 1000 பாவம் செய்திருக்கலாம், கோடி செய்திருக்கலாம். உன் பாவத்தெல்லாம் மன்னிக்க ஒருத்தர் ரெடியா இருக்க. உனக்கு இஷ்டம் இருக்குது அவர்கிட்ட வர்றதுக்கு. அவருக்கு பிரியம். அவர் அன்போடு அழைக்கிறார். உனக்கு இஷ்டமா கேளு. இப்படிதான் சொல்லணும். நீ வணங்குறது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த கதை வேணாம். உன் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் சொல்லு. உனக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். அவர் ரத்தம் குடிக்க வரல, ரத்தம் சிந்தினார். உனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். உனக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த காயத்தினால என்ன மகிமை? உன் எல்லா நோவுகளும் அவர் தழும்பினாலே, அவர் காயத்தினாலே சுகமாகுது. அவர் தழும்பினாலே சுகமானீர்கள். இதை சொல்லுங்க. உனக்காக மரத்தில் அவர் தொங்கினார். எந்த மரம்? சிலுவை மரத்தில் தொங்கினார். பைபிள் சொல்லி எவன் மரத்தில் தொங்கினான் அவன் சபிக்கப்பட்டவன். இயேசு உன் சாபத்தை உன்னிலிருந்து உன்னை காப்பாற்ற அவர் மரத்திலே தொங்கினார். Because Bible says curse is a man that hangs on the tree. இயேசு கிறிஸ்து மரத்தில் தொங்குறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு போல உனக்காக எனக்காக மரத்தில் தொங்கினார். உன் சாபத்தை என் சாபத்தை எடுத்து போட அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார். இதை சொல்லு. இத சொல்றது இல்ல, ஏதோ பேசுறது. இங்க நான் பேசுறது நீ கேட்டா தானே. நான் பேசும்போது நீ தூங்கின்கிற. தூக்கத்திலே நான் முடிக்கிறேன். ஆமென். கைகளை தட்டி